எதற்கெடுத்தாலும் சிலர் அழுது சாதிக்கிறார்கள். குழந்தைகள் அதிகமாக இந்த ஆயுதத்தை தான் பயன்படுத்துகிறார்கள். எல்லா அழுகையும் கோழைத்தனம் அல்ல. அது ஒரு உடல் மொழி பேசி புரிய வைக்க முடியாத நேரத்தில் மனிதன் பயன்படுத்தும் அற்புதமான மொழி அழுகை. அதற்காக எதற்கு எடுத்தாலும் அழுது புலம்பாதீர்கள். அது நாடகம் என்று அர்த்தமாகிவிடும். ஒரே ஒரு நாள் அடுத்தவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள். அதன் பிறகு அவர்களைப் போல வாழ வேண்டும், இவர்களைப் போல வாழ வேண்டும் என்ற எண்ணம் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு வரவே வராது. எல்லோரும் நம் மீது உண்மையாகத்தான் பாசம் வைத்திருக்கிறார்கள் என்று நம்பிவிடாதீர்கள். பெரும்பாலும் எல்லோருமே ஏதோ ஒரு காரணத்திற்காக பாசம் என்ற முகமூடியை அணிந்து கொண்டுதான் நம்மோடு பழகிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடன் பிறந்தவர்கள் கூட உங்கள் மீது வைத்திருப்பது உண்மையான பாசமும் அன்பும் இல்லை என்பதை உணருங்கள். உடன் பிறந்தவர்களின் உண்மையான பாசமும் அன்பும் சொத்துக்களை பிரிக்கும் போதுதான் உங்களுக்கு தெரிய வரும். சொன்ன கருத்து என்ன என்பதையும் அதை சொன்னது யார் என்பதையும் இரண்டாவதாக பாருங்கள். சொன்னவன் எப்படிப்பட்டவன் என்பதை மட்டும் முதன்மையாக பாருங்கள். யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாதீர்கள். உங்களை சுற்றியிருப்பவர்களில் பெரும்பாலானோர் உங்களை ஏதேனும் சூழ்ச்சி செய்து வீழ்த்துவதற்காகவே சமயம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.